இன்னைக்கு என்னென்னா ஒமானில் வந்து காங்கிரீட் போல் இன்ஸ்டாலேஷன் பற்றி வீடியோ போடுறோம். இது எங்களோட சைட்டு, கடல் பக்கத்தில் வந்து இதை ஒரு சைட் பண்ணோம். இது வந்து காங்கிரீட் போல், இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 5 டன் இருக்கும். சைஸ் வந்து T-14 அப்படின்னு சொல்லி இதோட ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த கிரெயின் எடுத்துக்கிட்டோம். ஒரே டயத்தில் சேம் டைம் 2 சைடும் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா, பெரிய ஒரு வாதி, நம்ம ஊரில் ஆறுன்னு சொல்லுவோம்ல, ஆறு வந்து கடலில் கலக்கிற இடம், அது கிராசிங் பண்ணுறோம் ஒரு லைனை. அதுக்காக இதை எடுத்துக்கிறோம். லொக்கேஷன் பாருங்கள். இழுத்து ஸ்டிங்கிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க்கான ஒர்க்கு பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கி நல்லா ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல் ரிஸ்க் எடுத்து இது வேலை பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா இடம் வந்து கால டயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறிடும் தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 2 ஆள் உயரத்துக்கு வந்துடும். அப்போ அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கடல் வந்து உள்வாங்க ஆரம்பிச்சிடும். அந்த டயத்தில் வந்து இதை இழுத்து புல் பண்ண ஆரம்பித்தோம். பக்கெட் மேலே ஏறி கிரெயினில் ஏற்றி ஸ்ட்ரிங்கிங் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அது வந்து எல்டி நெட்வொர்க்கு, 3 ஃபேஸு, ஒரு எர்த்து, நியூட்ரல், மொத்தம் 5 லைன் வந்து பிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கிங் பண்ணுறப்ப எப்போவுமே வந்து சென்டர் வயரை தான் பிடிக்கணும். அடுத்தபடியாக அப்புறம் மாற்றி லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று அது மாதிரி பிடிச்சி ஸ்ட்ரிங்கிங் பண்ணுவாங்க. நாங்கள் பண்ண ஜாப்லேயே இது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு, ரொம்ப ரிஸ்கில் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு எங்களுக்கு. இது வந்து ஸ்ட்ரிங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5 லைன் பிடிச்சிட்டாங்க. இது லாஸ்ட் லைன். இப்போ மறுபடியும் வந்து கடல் மட்டம் வந்து உயர ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி கூட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே லைன்லாம் பிடிச்சி முடிச்சிட்டோம். பாருங்கள் நண்பர்களே, இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கோம். நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, வெளிநாடு ஈஸியாக வந்து உனக்கண்ணப்பா வெளிநாட்டுக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து நம்ம மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோ எடுத்தது வந்து மாயா எலக்ட்ரிக்கல் மீடியா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா உள்வாங்கிருச்சு. கடல் வந்து நல்லா உள்வாங்கினதுனால பாருங்கள், தர தெரிகிற அளவுக்கு வந்து தண்ணி போயிடுச்சு. இது மறுபடியும் வந்து மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா தண்ணி இந்த அளவுக்கு வந்து மறுபடியும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் அதுக்குள்ளே வந்து வேலையை முடிக்கணும். டக்குன்னு இழுத்து போட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன் வேலை செய்யுது இல்லையா? வேற எது இல்லையாங்க?